வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூடான மற்றும் சுவையான பாதாம் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். தித்திக்கும் சுவையில் இருக்கும் இந்த பாதாம் கேசரி செய்கிறதுக்கு பாதாம் ஒரு கிண்ணம் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். பச்சை தண்ணியை போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் தோல் உரிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஊற வச்சுட்டு அது ஊறிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக முந்திரி பருப்பை எடுத்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். தோல் உரித்த பாதாம் பருப்பு ஒரு கிண்ணம் அளவு இவ்வளோ வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக, அதாவது வெள்ளை ரவை இருக்கும் இல்லையா, அந்த ரவையுடைய பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக அரைச்சா பாதாம் கேசரி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைத்த பாதாம் விழுத ஒரு பக்கம் வச்சுட்டு வானலியை வச்சு அதில் 2 அல்லது 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் அல்லது அப்படியே கூட போட்டுக்கலாம். மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த இந்த பாதாம் பருப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் நெய் இன்னும் விட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் எடுக்கலாம். இது நல்லா அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தால் போதும், அடியில் ஒட்டாமல். பாதாம் பருப்பு ரொம்ப நைஸ் பவுடராக வேணும்னா ஊற வச்சு தோல் உரித்த பாதாமை நல்லா காய வச்சுட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணினா நல்லா பவுடராக கிடைக்கும். 1/2 டம்ளர் அளவு பால் ஊற்றி கிளறிக்கலாம். இல்லை பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சிட்டு அரைக்கும்போது கொஞ்சம் லேசாக பால் விட்டு கூட அரைச்சிக்கலாம். அதுவும் இதோட போட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளற அப்படியே இந்த மாதிரி வந்துடும். பால் எல்லாமே உறிஞ்சிருச்சு பாருங்க. எந்த கப்பில் அளக்கிறோமோ அதே கப்பில் அளந்து இதில் போட்டுக்கோங்க. 1 கப் பாதாமுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். கலர் பொடிகள் எல்லாம் சேர்க்காமல் இருக்குது. கலர் பொடிகள் எதுலேயுமே சேர்க்கறதில்ல. அதனால் இந்த சர்க்கரை மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நிறைய விட்டுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சமாக தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதையும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, நான்ஸ்டிக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த வானலிலேயே வச்சது நல்லா வந்திருக்கு. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பாத்திரத்தில் ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இந்த வானலிங்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
கேசரி அருமையாக வந்திருக்கு. இதை இனி சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப நல்ல சுவையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் நம்ம இப்போ செய்திருந்த பாதாம் கேசரியும் எடுத்து வச்சு முந்திரி பருப்பு அது மேலே எடுத்து வச்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருந்தது. எல்லாருமே இதை மாதிரி பாதாம் கேசரி செய்து பார்க்கலாம். நன்றி.